ஃபர்ஸ்ட் இங்க ஆரம்பிக்கும் போது ஸோ கைஸ் என்ன ஆயிடுச்சுன்னா, நான் ஆத்தூர்ல இருந்து கிளம்பும்போது கேமரா ஆங்கிள் நல்லா தான் கரெக்டாக தான் இருக்குன்னு நினைச்சேன். ஆனால் ஸோ இதுதான் தவறு. நான் சாப்பிட்டு வந்துடுறேன், ஏன்னா என்னால் முடியல, பசி தாங்க முடியல என்னால். சரியான கூட்டம். ஆக்சுவலி போயிட்டு எல்லாத்தையும் அடிச்சு பிடிச்சி இடம் பிடிக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு. ஹே காய்ஸ், நான் உங்கள் சூர்யா பேசுகிறேன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சூர்யாசன் vlogs. அதாவது இன்னைக்கு வந்து நான் எடுக்க போகிற வீடியோ வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான வீடியோ. ஏன்னா நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணி நான் எடுக்கிற ஃபர்ஸ்ட் வீடியோ அண்ட் நான் போஸ்ட் பண்ண போகிற வீடியோவும் இதுதான். ஸோ அதனால் எனக்கு இது ரொம்ப ஸ்பெஷலான வீடியோ. அதாவது இன்னைக்கு என்ன ட்ரிப்பு அப்படின்னு பார்த்தா, அப்படியே யோசிச்சுட்டு இருந்தேன். சரி டைம் ஆயிடுச்சு, அதனால சரி நமக்கு பக்கத்தில் தானே ஏற்காடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜஸ்ட் ஒரு டிரைவ் மட்டும் நம்ம ஒரு ட்ரைவ் பார்க்கலாம். அதாவது அந்த ரோட்டில் வந்து நம்ம போய் பார்ப்போம். ஏன்னா ஏற்காடு போய் ரொம்ப நாள் ஆகுது. சரி அதனால பக்கம் தானே, நம்ம ஆத்தூர்லேருந்து ஏற்காடு ஓகே, நம்ம ஒரு நார்மலாக ஒரு ஹில் டிரைவ் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி கிளம்பியாச்சு. ஸோ டைம் இப்போ பார்த்தீங்கன்னா மணி 12 மணி. இங்கேருந்து மேக்ஸிமம் ஒரு 2 hours ட்ராவல். நம்ம போயிட்டு எப்படின்றத நம்ம பார்த்துட்டு ரிட்டர்ன் நம்ம ஈவினிங் நைட்டெல்லாம் வீட்டுக்கு வந்துடலாம். ஸோ மிச்சம் இருக்கிறத நான் வந்து பைக்கில் போகும்போது நான் சொல்கிறேன். ஓகே கேஸ், நான் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. டைம் இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா 12:15 ஆகுது. ஸோ சரியான வெயிலுங்க இங்க. அதாவது இன்னும் சம்மரே ஸ்டார்ட் ஆகல. இன்னும் நெக்ஸ்ட் மந்த்னா எப்படி இருக்கும்னே தெரியல. இது வந்து ரொம்ப பெரிய ஒரு ரைடுலாம் இல்லைங்க, சும்மா நம்ம போயிட்டு அந்த ரோட்ல போய் ரொம்ப நாள் ஆகுது. அதாவது நான் வண்டி வாங்கின புதுசுல நான் வந்து ஏற்காடு போனேன். அதுக்கப்புறம் இன்னும் நான் அந்த சைடு போகவே இல்லை. சரி சும்மா அப்படியே நம்ம ஒரு ரவுண்டு மட்டும் அப்படியே அடிச்சுட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிதான் இப்ப கிளம்புறது. அதுவும் இல்லாம இதுலதான் நம்ம வந்து மைக் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது அப்படி இப்படின்லாம் டெஸ்ட் பண்ணணும். நமக்கு கேமரா ஆங்கிள் எல்லாமே கரெக்டா இருக்கா, ஸோ எல்லாமே இதுல இருந்து தான் நம்ம வந்து டெஸ்ட் பண்ணணும். ஸோ இதுல எந்த மாதிரியான ஆங்கிள் இருக்கோ அது வந்து கண்டினியூ பண்ணலாம். இல்லை ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோ ஏதாவது ஒன்று இருந்ததுன்னா அதில் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஆக்சுவலி இது எனக்கு ஒரு ட்ரையல் வீடியோவாக இருக்கும். உங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு பார்க்கறதுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஓகே, ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இங்க வந்து ஃபுல்லா நம்ம சேலத்துல இருந்து ஆத்தூர் இந்த தலைவாசல் வரைக்கும் பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஹைவே வேலை நடந்துட்டு இருக்கு. எல்லாம் பிரிட்ஜஸ் கட்டுறன்னு எல்லாமே ஹைவே வேலை நடந்துட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் ஆத்தூருக்கு இந்தாண்ட எல்லாமே வந்து ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. நம்ம சேலம் டு ஆத்தூருக்குள்ள இருக்க இந்த ரோடு தான் கொஞ்சம் வேலை நடந்துட்டு இருக்கு. இப்ப வேற ரூட் எல்லாம் மாற்றி விட்டுட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. போய் பார்ப்போம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் நம்ம இங்க இருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டா கனெக்ட் ஆனோம்னா ஒரே ஸ்ட்ரெச் தான். ஒரு காலத்துல இந்த பிரிட்ஜ் வந்து ரொம்ப சின்னதா இருந்தது. அதாவது இந்த 2 லேன் மட்டும்தான் இருந்தது. இங்க அதிகமா ஆக்சிடென்ட் ஆகுறது அப்படின்றனால அப்புறமேட்டு இந்த பிரிட்ஜை வந்து 4 வே ஆக்கிட்டாங்க. ஸோ அதனால இந்த சைடு, அதாவது இங்க நம்ம ஆரம்பிச்சோம்னா தலைவாசல் உளுந்தூர்பேட்டையில இருந்து நம்ம சேலம் அதுக்கப்புறம் எப்படின்னு எனக்கு தெரியல, சேலம் வரைக்குமே பிரிட்ஜஸ் அதிகமா இருக்கு. ரோடெல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஆக்சிடென்ட்ஸ்லாம் அதுல கண்ட்ரோல் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் இருந்தாலும் அது வந்து ஓட்டுறவங்க பொறுத்துதான் இருக்கு. அவங்க எப்படி அதை ஓட்டுறாங்களோ அதை பொறுத்துதான் இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு பைக்கோ சரி காரோ சரி ஓட்டும் போது நல்ல ஒரு கேர்ஃபுல்லா ஓட்டுங்க. கார் ஓட்டும் போது நமக்கு வந்து ஸ்பீட் லிமிட் வந்து அவ்வளவு தெரியாது. ஏன்னா கார்ல நம்ம க்ரூஸ் பண்ணோம்னா நம்ம பாட்டுக்கு போய்கிட்டே தான் இருப்போம். பட் இருந்தாலும் ஒரு 110, 120, 130 இது மெயின்டைன் பண்ணீங்கன்னாவே போதும் எனக்கு தெரிஞ்சு. கார்ல சீட் பெல்ட் போட்டுக்கிட்டு ஓட்டுங்க.
பாதி பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சீட் பெல்ட்ல வந்து அந்த ஒரு கிளிப் இருக்கும், அந்த கிளிப்பை வந்து சீட் பெல்ட்ல போட்டுட்டு அப்படியே ஓட்டுவாங்க. ஆனா அந்த சீட் பெல்ட் போறது அவங்களுக்கு என்ன கஷ்டம் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பைக்ல போகும்போது முடிந்த அளவுக்கு ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க. ஏன்னா இந்த ரோட்லலாம் ரொம்ப அதிகமா ஆக்சிடென்ட் ஆகும். அதாவது வீக்லி ஒரு 2-3 ஆக்சிடென்ட்ஸ் ஆச்சும் இங்க வந்து ஃபைல் பண்ணிடுவாங்க. அதனால நம்ம கரெக்டா தான் போவோம், பட் ஆப்போசிட்ல இருந்து வருவாங்க, எப்படி வருவாங்க, என்ன நிலைமையில வருவாங்கன்றது நமக்கு தெரியாது. பட் ஏதாவது கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்கும்போது நம்மளால எதுவுமே தவிர்க்க முடியாது. அதனால முடிஞ்ச அளவுக்கு ஹெல்மெட் எல்லாம் போட்டுக்கோங்க. ஸ்பீடு வந்து நல்லா ஸ்பீட் லிமிட்டை வந்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான் நம்ம சொல்றது. ஆனா எனக்கு அந்த ரோட்ல பைக் ஓட்டுறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது நான் பைக் ஓட்டுறதுக்கோசரமே நான் ஏற்காடு ஹில்லில் ஏறுவேன். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் அடிக்கடி ஒண்ணு ஏற்காடு இல்லைன்னா கொல்லிமலை. ஏன்னா அதுல பென்ஸ் அதிகமா இருக்கும், ஹேர்பின் பெண்ட் வந்து அதிகமா இருக்கும். அது இல்லாம நம்ம நல்லா ஒரு லீன் பண்ணி ஓட்டுறதுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் அந்த ரோடு. ஸோ இந்த மாதிரி கனெக்ஷன் ரோட்ல மட்டும் பைக்கா இருந்தாலும் சரி, காரா இருந்தாலும் சரி, எந்த ஒரு வெஹிக்கலா இருந்தாலும் இந்த மாதிரி கனெக்ஷன் ரோடு, இந்த யூ டர்ன் அடிக்கிறது, கட்டு, இந்த மாதிரி ரோட்ல வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா ஓட்டுங்க. ஏன்னா அங்க கிராஸ் பண்ணி வரவங்க வந்து மேக்சிமம் இந்தாண்ட வரவங்களுக்கு வந்து ஒரு பிளைண்ட் ஸ்பாட்டா இருக்கும், அவங்களுக்கு தெரியாது. நம்ம இங்க இருந்து நம்ம ரொம்ப ஸ்பீட்ல போவோம், பட் நம்ம தான் அந்த இடத்துல கேர்ஃபுல்லா கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணி அதை கிராஸ் பண்ணி போகணும். ஏன்னா அவங்க எப்படி வருவாங்கன்றது நமக்கு தெரியாது. ஸோ ரெண்டு பேருக்குமே நமக்கு சேஃப்டி கன்சர்ன் ரொம்ப வேணும். அதனால அந்த ஒரு விஷயத்த மட்டும் கொஞ்சம், அந்த மாதிரி ஒரு கட்டிங் ரோடு வரும்போது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஓட்டுங்க, காரா இருந்தாலும் பைக்கா இருந்தாலும் சரி. ஏன்னா நான் அதிகமா அந்த மாதிரி பார்த்துருக்கேன். நான் மேக்சிமம் ஆக்சிடென்ட் ஆகிற இடமே இந்த மாதிரி ஒரு கட்டிங் ரோடு தான். அதனால அதுல ரொம்ப கேர்ஃபுல்லா வரும். நான் ஏன் சேஃப்டியை பத்தி இவ்வளவு பேசுறேன்னா, ஏகப்பட்ட பேர் எனக்கு தெரிஞ்சவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. அதனாலதான் அவ்வளோ ஒரு விஷயம் நான் வந்து ரொம்ப ஹைலைட் பண்ணி நான் சொல்றேன். ஸோ காய்ஸ், அங்க பாருங்க முருகன், முத்துமலை முருகன் கோயில் அங்கதான். நமக்கு வந்து இப்ப ஏற்காடு போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது ஒருவேளை டைம் இருந்துச்சுன்னா நான் உள்ள வேணா போய் காட்டுறேன். ஆனா இங்க ஃபர்ஸ்ட் இங்க ஆரம்பிக்கும் போது நிஞ்சா பட் இவங்களாம் எப்படி இந்த பைக்கை கண்ட்ரோல் பண்றாங்கன்னு தாங்க எனக்கும் தெரியல. இல்ல ஆக்சுவலி எனக்கு வந்து என் பைக் நான் வாங்கின புதுசுல ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்னால சரியா கண்ட்ரோல் பண்ண முடியல. எனக்கு வந்து எனக்கே அது புதுசா இருந்தது. ஏன்னா நான் வந்து டிஸ்கவர் 100cc அதுதான் நான் ரொம்ப லாங் டேர்மா யூஸ் பண்ண பைக். அதுல இருந்து நான் வந்து கரிஷ்மாக்கு ஷிஃப்ட் ஆகும்போது எனக்கு எல்லாம் புதுசா இருந்தது எல்லா விஷயமும். ஆனா போக போக குழந்தை மாதிரிங்க, ஒரு பைக் நம்ம எடுக்கும்போதுதான் கஷ்டமா இருக்கும் நம்ம கண்ட்ரோல் பண்றதுக்கு. பட் போக போக நம்ம பழகிட்டோம்னா அது குழந்தை மாதிரி இந்த பைக், நம்ம அதுக்கப்புறம் பழகிடலாம் ஈஸியா. ஒரு பசங்களை பரவாயில்லைங்க, அவனுங்க அங்க இருந்து அழுத்தி பிடிச்சிட்டு வந்துட்டானுங்க. ஆனா என்ன, ட்ரிபிள்ஸ் மட்டும் போறது கொஞ்சம் தவிர்த்துக்கலாம். ஒண்ணும் இல்ல, பட் ஆனா பொறுமையா போனா பெட்டர். ஆனா நம்ம பசங்களுக்கு இருக்க அந்த தைரியம் இருக்குல்ல, எதுவா இருந்தாலும் பார்த்தலாம் அப்படின்னு இறங்கிடுவானுங்க. அதுதான் அவனுங்கள்ட்ட பிடிச்சது. ஆனா அது வந்து சேஃப்டியா இருக்கிற வரைக்கும், யாருக்கும் பிரச்சனை இல்லாம இருக்கிற வரைக்கும் நல்லது. பட் ஆனா ஒன்ஸ் அது பிரச்சனை ஆயிடுச்சுனாதான் நமக்கு கஷ்டமா இருக்கும். ஐயோ என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அது ஓகே, அது நோ ப்ராப்ளம். பட் அது ஒரு ஸ்டேஜுக்கு மேல பசங்க புரிஞ்சுப்பானுங்க. இது சின்ன வயசுல எல்லாருமே நம்ம சொல்றது யாரும் கேட்க மாட்டாங்க. பட் ஆனா ஒரு ஒரு வயசு, ஒரு ஸ்டேஜுக்கு மேல வரும்போது அவனுங்களுக்கே அது புரியும். ஓகே இதுதான் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு. அன்னைக்கு வந்து பசங்க நம்மளை விட பெரிய ஒரு ஞானியா மாறிடுவானுங்க. அது வரைக்கும் பசங்க அப்படிதான், ஒரு ஃப்ரீ பேர்டா இருக்கட்டுமே.
ஸோ இந்த ஒரு ஏரியா, இந்த ஒரு ரோடு எனக்கு பர்டிகுலரா பிடிக்கும். ஏன்னா ரோடு வந்து இப்படி போய் இப்படி வரும், அதனால அது ரொம்ப நல்லா இருக்கும் ஓட்டுறதுக்கு. கார்லயும் சரி பைக்லயும் சரி, நீங்க பாட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா வச்சுக்கோங்க, அந்த ஒரு கட்டிங் நல்லா இருக்கும். ஆனா அதை பார்த்து டேர்ன் பண்ணணும். ஸோ இப்படி போயிட்டு அப்படி வரும். சின்னதுதான் ஆனா நல்லா இருக்கும். சொன்னல. ஸோ ஆக்சுவலி நான் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். அதாவது அதான் மெயின் விஷயம். ஆனா அந்த ஒரு விஷயத்த மட்டும் நான் சொல்லவே இல்லை. நம்ம வண்டி வந்து நம்ம எல்லாருமே வண்டிக்கு ஒவ்வொரு பேர் இருப்போம்ல. ஒரு வண்டி எடுத்துட்டா அவனை வந்து நம்மளோட ஒரு பிரதராவோ இல்லை எப்படியோ நம்ம வீட்டுல ஒருத்தனா நம்ம வந்து பார்ப்போம். அதே மாதிரி நம்ம வண்டிக்கு நான் ஒரு நேம் வச்சிருக்கேன். அதாவது என்னன்னா கர்ணன். என்ன கர்ணன், ஏன்டா கர்ணன் ஏன்டா வச்ச அப்படின்னு கேட்டா, அந்த கர்ணன் அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து மகாபாரதத்துல எல்லாருக்குமே தெரியும். ஸோ எனக்கு அந்த கேரக்டர் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அதாவது அந்த கேரக்டர்னா ஒரு தனி ஒரு ஃபேன் பேஸே இருக்கு இல்லையா, அந்த ஒரு ஃபேன் பேஸ்ல நான் ஒருத்தன். அதனால எனக்கு வந்து என் பைக்கும் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் வந்து எனக்கு அது ஒரு ஒரு ஃபீல் கூட இருந்தது எனக்கு. அதனால என் பைக்குக்கு கர்ணன்லே நான் பேர் வச்சிட்டேன். ஸோ எப்பவுமே அந்த பேர்ல அது சம்திங் ஏதோ ஒன்று இருக்கு. அந்த கேரக்டர், அந்த பேர், அதுல ஏதோ ஒரு ஒரு அதுலயும் ஒரு எனர்ஜி இருக்கு. அதனால எனக்கு அது ரொம்ப பிடிச்சது. நான் முன்னாடியே லோகோவே, பைக்குக்கு முன்னாடி நான் லோகோவே அந்த மாதிரி தான் போட்டிருப்பேன். ஒரு சூரியன் போட்டு அதுல வந்து விஜயதனுஷ், நம்ம கர்ணன் யூஸ் பண்ண அந்த விஜயதனுஷ் தான் போட்டு அதுல வந்து சூரிய பிரகாஷ் அப்படின்னு சொல்லி என்னோட பேர் போட்டிருப்பேன். அதாவது அந்த ஒரு இமேஜை நான் வந்து தேடி அதை நான் கன்வெர்ட் பண்ணி நான் அந்த ஸ்டிக்கர் ஒட்டுறதுக்குள்ள போதும்னு ஆயிடுச்சுங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டோல்கேட். அதாவது இந்த ஒரு டோல்கேட் தான் நம்ம ஆத்தூர் டு சேலத்துக்கு போறதுக்கு. அதாவது எனக்கு இந்த வளைஞ்சு ஒரு இப்படி வளைஞ்சு ஓட்டுறது, இந்த மாதிரி ஒரு நம்ம ஹில் ஸ்டேஷன்ல வந்து ஹேர்பின் பெண்ட் எல்லாம் நம்ம உழைக்கிறது, ஹில் ஸ்டேஷன்ல ஓட்டுறதுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி எனக்கு எந்தெந்த ரோடு, இந்த டேர்னியா எந்தெந்த ரோடு இருக்கோ அது எல்லாமே ஓட்டுறதுக்கு நல்லா இருக்கும். நம்ம நல்லா ஜாலியா இருக்கும் அது வளைக்கிறது. சண்டை பண்டா பூண்டு போனா எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஜாலியா இருக்கும் ஓட்டுறது. ஸோ கைஸ், நம்ம ஆல்மோஸ்ட் சேலம் பக்கத்துல ரீச் ஆயிட்டோம். அயோத்தியா பண்ணத்தை தாண்டிட்டோம். அடுத்து இந்த ஒரு பிரிட்ஜ் கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் நமக்கு ஒரு ரோடு ரைட் சைட்ல கட் ஆகும். அங்கிருந்து நம்ம போனா சிட்டிக்குள்ள போயிடுவோம். சிட்டில இருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டா நம்ம போனோம்னா ஏற்காடு அடிவாரம் வந்துடும். ஸோ கைஸ், இங்கதான் இந்த இடத்துல தான் நம்ம வந்து ரைட் எடுக்கணும். ஸோ அம்மாப்பேட்டை அப்படிம்பாங்க. அம்மாப்பேட்டை இந்த சைடு வந்துச்சுன்னா நம்ம ரைட் எடுத்து இந்த கணேஷ் காலேஜ் தான் நமக்கு வந்து நம்ம பார்க்கணும். இங்கேருந்து நீங்கள் ரைட் எடுத்து சிட்டிக்குள்ளே போயிடலாம். பட் ஆனால் இந்த மாதிரி கட்டிங் ரோட்லலாம் பார்த்து கிராஸ் பண்ணுங்க. பைக்கு, காரு, லாரி எல்லாமே வந்துகிட்டே தான் இருப்பாங்க. அதான் ஸோ இங்க இருந்து லெஃப்ட். ஆக்சுவலி ஏன் நான் கிளம்புறதுக்கு இவ்வளவு நேரம் அப்படின்னா, நான் வந்து இன்னைக்கு ஆக்சுவலி நான் ஏற்காடு போகணும்னு நான் பிளான் பண்ணல. நான் வந்து தஞ்சாவூர் போலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணேன். நைட்டு அப்பாட்டியா தான் சொன்னேன், நான் நாளைக்கு தஞ்சாவூர் போறேன் அப்படின்னு சொல்லி தான் அப்பாட்டியா சொன்னேன்.
திடீர்னு நைட்டு பசங்கள்ட்ட எல்லாத்தையும் பேசிட்டு வீட்டுக்கு போனா எங்க மாமா வந்திருந்தாரு ஊர்ல இருந்து. ஃபேமிலியோட மாமா, அத்தை, பாட்டி எல்லாம் வந்திருந்தாங்க. நைட் அவர்கிட்ட பேசிட்டு எல்லாம் நம்ம ஃபேமிலி எல்லாம் ஒரு பிளாஷ்பேக்ல எல்லாம் என்ன நடந்தது எல்லாம் பேசிட்டு மணி அந்த நைட்ல ஒரு 2 மணி வாக்குல போய் டீ குடிக்க போனோம். போயிட்டு வீட்டுக்கு வந்து நாங்க எல்லாம் போய் தூங்க போகும்போது மணி 4 மணி. அதாவது 4 மணி தான் நான் ஏஞ்சி தஞ்சாவூர் கிளம்பலான்னு நான் பிளான் பண்ணேன். ஆனா நான் தூங்க போனதே அந்த 4 மணிக்கு தான். சரி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போய் படுத்தேன். அப்புறம் காலையில எழுந்தோடனே அப்புறம் அவங்கள விட்டுட்டு நான் எப்படி நான் கிளம்புறது. அதனால அவங்களும் அப்புறம் மதியம் கிளம்பிடலாம் மாப்பிள்ள அப்படின்னாரு, வீட்டுக்கு ஊருக்கு கிளம்பிடுவேன் அப்படின்னாரு. சரி அதனால சரி இருப்போம் என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்புறம் அவர் கிளம்புற வரைக்கும் வீட்லயே இருந்துட்டு அப்புறம் நான் அதுக்கப்புறம் யோசிச்சேன், சரி இதுக்கு மேல நம்ம அங்க போய் கிளம்பணுமா, நம்ம அங்க போகணுமா, சரி நம்ம நெக்ஸ்ட் கூட நம்ம போய்க்கலாம் அப்படிங்கும் போதுதான் சரி ஓகே அப்படியே ஏற்காடு போய் ரொம்ப நாள் ஆகுது, பேசாம இங்கே போலாம் அப்படின்னு சொல்லி ஏற்காடுக்கு அப்புறம் கடைசியா ஃபைனலா வந்து ஒரு முடிவு பண்ணி நான் கிளம்பி வந்துட்டேன். அவரும் இங்க சேலம் தான். இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா டேய் நீ இங்கதான் வந்திருக்கா அப்படின்னு அவரு. அதாவது நாங்க எல்லாம் ஒரு ஜாலி டைப்புங்க, ஒரு ஜாலியா இருக்கும். எங்க மாமா எல்லாருமே, எங்க மாமா எங்க அப்பா எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து நாங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், எல்லாத்தையும் பிடிச்சி கலாய்ச்சிட்டு இந்த ஏதாவது ஒண்ணு பேசிக்கிட்டு செம்ம ஜாலியா இருக்கும், வைபா இருக்கும் அது. ஸோ ஒரு இந்த இடத்துல ரோடு போட போறாங்களாட்டுக்குங்க. அதாவது ரொம்ப கேவலமா இருக்கும் இந்த ஒரு ரோடு மட்டுமே. அதாவது கேவலம்னா படு கேவலமா இருக்கும். பட் இங்க எல்லாம் நோண்டி வச்சிருக்காங்க, பரவாயில்ல. அட்லீஸ்ட் ஏதாச்சும் ரோடு போட்டா இது நல்லா இருக்கும். முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் குண்டு குழிவா மேடு ஏறி இறங்கி இத ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. ஸோ அவ்வளோதான். இங்க இருந்து நீங்க ஸ்ட்ரைட்டா போனீங்கன்னா எங்கேயுமே வழி தவிர ஸ்ட்ரைட்டா போனீங்கன்னா ஏற்காடு அடிவாரம் வந்துடும். ஆக்சுவலி கேமரால வந்து பேட்டரி பர்சன்ட் கம்மியா இருக்குன்னு நினைக்கிறேன். பேட்டரி மாத்திக்கிட்டா பெட்டர். இது எப்போ ஆஃப் ஆகும்னே தெரியல. என்ன ஆஸ்மோல டிஜேல என்ன ஒரு பிரச்சனைனா, நம்ம பேட்டரி மாத்தணும்னா மேல இருக்க கேஸை வேற கலட்டிட்டு அதுக்கப்புறம் பேட்டரி இன்சர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் போடணும். அதுதான் ஒரு கடுப்பா இருக்கும். இந்த இடமே அழகா இருக்கும், செம்மையா மெயின்டைன் பண்ணி வச்சிருப்பாங்க, கிளீனா இருக்கும். பட் அந்த இந்த கிளீன்லாம் எல்லா இடத்துலயுமே காட்டினா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். அது ஃபர்ஸ்ட் நம்ம குப்பை போடாம இருக்கணும், அது வேணா உண்மைதான். ஸ்ட்ரெயிட்டா போனோம். ஸோ அங்க தெரியுதா, அந்த மலை தான். அங்க இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் ஏறத்துக்கு. ஸோ கைஸ் என்ன ஆயிடுச்சுன்னா, நான் ஆத்தூர்ல இருந்து கிளம்பும்போது கேமரா ஆங்கிள் நல்லா தான் கரெக்டாக தான் இருக்குன்னு நினைச்சேன். ஆனா கீழே பைக் என்னோட ஹேண்டில் பேரே தெரியல, ரொம்ப மேலே இருந்திருக்கு. நான் இப்போ வந்து தான் அதை செக் பண்றேன். பரவாயில்ல, அட்லீஸ்ட் இப்பயாச்சும் நான் அதை பார்த்தேனே. அதான் இப்போ மறுபடியும் அது என்ன மாதிரி ஒருவேளை காத்துல வந்து கொஞ்சம் டில்ட் ஆயிடுச்சா என்னன்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் கரெக்டாக தான் நான் கிளம்பும்போது கரெக்டாக தான் வச்சிருந்தேன். பட் நோ ப்ராப்ளம், பரவாயில்ல. இடம் காட்டணும், இடம் தெரிஞ்சா போதும். அப்போ இந்த டைம் எப்படி ஆங்கிள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, ஸோ இங்க இருந்து ஏற்காடு வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஏற்காடு தங்களை அன்புடன் வரவேற்கிறது. அவ்வளோதாங்க. ஆக்சுவலி இது ஃபர்ஸ்ட் டேர்ன். ஸோ அதாவது காருக்கு இங்கே வந்து சார்ஜ் பண்ணுவாங்கங்க. எவ்வளோ 10 ரூபா 20 ரூபா 50 ரூபா தெரியல, அது என்னன்னு தெரியல. பட் பைக்குக்கு ஃப்ரீ தான். ஆனால் ஒன்னே ஹெல்மெட் போட்டு வந்துருங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். ஹெல்மெட் போட்டுட்டு வாங்க.
ஒரு மீடியம் ஸ்பீட்ல மெயின்டைன் பண்ணுங்க. இங்க மட்டும் இல்ல, எந்த ஒரு ஹில் ஸ்டேஷனா இருந்தாலும் சரி ஒரு மீடியம் ஸ்பீட்ல மெயின்டைன் பண்ணுங்க, அவ்வளவுதான். ஆக்சுவலி கேமரால கரெக்டா ஆங்கிள் இருக்கா என்னன்னு எனக்கு தெரியல. பட் ஆனா சம்மர் டைம்ன்றனால இங்க எல்லாம் இலை எல்லாமே காஞ்சி போயிடுச்சு, மரம் எல்லாம் காஞ்சி போய் கிடக்கு. தெரியுதுண்ணா. ஸோ இந்த வியூ வேற அந்த அளவுக்கு தெரியல. மேபி நான் நெக்ஸ்ட் ஏதாவது ஒரு டைம்ல ஏதாவது வியூ கொஞ்சம் நல்லா இருந்ததுன்னா நான் அங்க காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு. இங்க வந்து டஸ்ட்பின் மாதிரி அங்கங்க வச்சிருப்பாங்க. மேபி குப்பை போடுறதா இருந்தா அதுல போடுங்க, கீழே மட்டும் குப்பை போட்டுறாதீங்க. பாட்டில்ஸா இருந்தாலும் சரி, ஒரு பிளாஸ்டிக் இல்ல ஏதாவது ஒரு குப்பையா இருந்தாலும் சரி அந்த டஸ்ட்பின்ல போடுங்க, கீழே மட்டும் போடாதீங்க. ஏற்காடு இங்க இருந்து 17 கிலோமீட்டர். இதுக்கும் என் உள் மனசு என்ன சொல்லுதுன்னா, இந்த கேமரா ஆங்கிள் வந்து கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோ அப்படின்னு அப்பப்போ கொஞ்சம் நோட்டிபிகேஷன் அனுப்பிச்சு விடுது. ஸோ கைஸ், ஆக்சுவலி மைக்ல ஏதோ சம்திங் ஏதோ ப்ராப்ளம் நினைக்கிறேன். என்னோட வாய்ஸே வந்து ஏதோ சம்திங் ஒரு இறைச்சலா கேட்குது. பட் அது என்ன அப்படின்றது தெரியல. ஏன்னா நான் இப்போ மறுபடியும் அதை நான் என்னன்னு செக் பண்ணணும் அப்படின்னா, நான் மறுபடியும் ஹெல்மெட்ல இருந்து நான் வயர்டு எல்லாமே நான் கழட்டி, மைக் எல்லாமே கழட்டி நான் என்னன்னு அது பார்க்கணும். பட் கொஞ்சம் இந்த டைம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி மைக் ஏதோ சம்திங் ஏதோ ஒரு ப்ராப்ளமா இருக்கு. பட் ஆனா நான் சொன்னல ரோடு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு. இதான் நம்ம இங்க வந்து பைக் ஓட்டுறது கரெக்டான ரோடு. இதெல்லாம் பைக்கோ காரோ நம்ம அந்த எக்ஸ்பீரியன்ஸே வந்து வேற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம இவ்வளோ நேரம் ட்ராவல் ஆகி இப்போதான் நம்ம செகண்ட் ஹேர்பின் பெண்டே வந்திருக்கோம். இதுக்கு மேல அதிகமா இருக்கும் ஹேர்பின் பெண்டு. உடனே உடனே வரும். இப்படி போயிட்டு இப்படி வந்தாலும் இப்படி வந்து உடனே வந்துடும். ஸோ அந்த அதாவது அந்த மாதிரி பெண்டுல எல்லாம் பார்த்து ஓட்டணும். நம்ம வந்து எப்பவுமே ஹார்ன் சிக்னல் வந்து இங்க அதிகமா கொடுக்கணும். சரிங்களா? ஸோ இதுதான் தவறு. அவர் மாதிரிலாம் நீங்க ஏறிடாதீங்க, ரொம்ப டேஞ்சர். இது வந்து 5th. அதாவது இங்க எப்படின்னா ஒவ்வொரு ஹேர்பின் பெண்டுக்கும் ஒவ்வொரு நேம் வச்சிருப்பாங்க. அது அது நீங்க வந்து ஒரு தடவை வந்து அது நீங்க ஃபுல்லா நோட்டீஸ் பண்ணி பாருங்க. எல்லாம் ஃபேமிலியோட வரணும்னு ஒரு ஆசை தான், பார்ப்போம். இது வரைக்கும் அவங்களோட ஒரே ஒரு தடவை எங்க அப்பா கூப்பிட்டு வந்துருக்காருங்க. நாங்க ஒரு குவாலிஸ் ஒன்று வச்சிருக்கோம். அந்த குவாலிஸ்ல வந்து எங்க அப்பா அப்போ கூட்டிட்டு வந்தாரு. அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு நான் அப்ப ஸ்கூல் படிச்சுட்டு சின்ன பையன் நான். அப்போ அந்த காரில் நாங்க ஃபேமிலியோட வந்ததுதான். அதுக்கப்புறம் ஃபேமிலியோட எல்லாம் மேக்சிமம் எங்கேயுமே போனது இல்லை. பாருங்க, வீரபாண்டிய கட்டுபொம்மன் வளைவு. உச்சி வெயில்ல மேலே ஏறிட்டு கூலா இல்லைன்னா சேரன் செங்குட்டுவன் வளைவு.
அதுக்குள்ள நம்ம 11 அதுக்கு வந்துட்டோம். ஆக்சுவலி இது வந்து லேக், யாராவது வர மாதிரி இருந்தா லேக்ல வந்து போகலாம். பட் போட்டிங்க்கு வந்து காசு கொஞ்சம் தாறுமாறா வாங்கினாங்க. அது என்னன்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ரவுண்டான சுத்தம் இப்படி போனா ஒரு ஸ்பாட்டு, ஸ்ட்ரைட்டா போனா ஒரு ஸ்பாட்டு, இப்படி போனா ஒரு ஸ்பாட்டு. மேப் வந்து இன்ஸ்டா மேப்ல வந்து நீங்க போட்டு வச்சுக்கோங்க எங்க போகணும் அப்படின்னு சொல்லி. ஆஃப்லைன்ல கூட டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க மேப்ல நம்ம எங்க போகணும் அப்படின்னு. ஏன்னா ஒரு சில டைம் நம்ம வந்து சிக்னல் கிடைக்கலன்னா, டவர் கிடைக்கலன்னா மேபி அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ஹோட்டல் வந்து ரெகுலரா நாங்க சாப்பிடுறது, அதாவது எனி டைம் ரஷ்ஷா தான் இருக்கும். நல்லா இருக்கும். நான்வெஜஸ்லாம் நீங்க ட்ரை பண்ணலாம். ஸோ நல்லா இருக்கும். நான் காலையில சாப்பிடலைங்க, பசிக்குது எனக்கு. ஸோ அதான் ஆக்சுவலி மேலே வந்தாச்சு. நான் இது வந்து என்டையர் வீடியோவாக நான் வந்து மேலே ஏறுறது மட்டும் போட்டு இது எல்லாமே நான் தனியாக போடுறேன். ஸோ நான் சாப்பிட்டு வந்துடுறேன். ஏன்னா என்னால் முடியல, பசி தாங்க முடியல என்னால். சரியான கூட்டம். ஆக்சுவலி போயிட்டு எல்லாத்தையும் அடிச்சு பிடிச்சி இடம் பிடிக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு. ஆனால் நான் எப்போ வந்தாலும் இங்கே தான் சாப்பிட்றது. என்ன கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலுமே, அதாவது பிரியாணி வந்து மஸ்ட் ட்ரை. ஸோ ஏற்காடு பஸ் ஸ்டாண்ட் இதுதான். இப்படி போயிட்டு அப்படி வந்துடும். எல்லா ஊர்லயுமே, அதாவது இங்க எங்க ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான் சவுந்தர் அப்படின்னு சொல்லிட்டு, அவனை ஏற்காடு தான். பட் அவனை கடைசியா ஸ்கூல் படிக்கும் போது பார்த்து அப்புறம் லாஸ்டா ஒரு தடவை நாங்க அவன் அவன் அதாவது ஃபர்ஸ்ட் டைம் நாங்க ஏற்காடு வரும்போது அவனை வந்து பார்த்தோம். அதோட சரி. அப்பதான் அதான் லாஸ்டா அவனை பார்த்தது. அதுக்கு மேல அவனை நான் பார்க்கவும் கிடையாது. அவன் எதுவுமே இல்லை. இன்ஸ்டால மட்டும் ஸ்டோரி போடுவான், பார்ப்பேன், அவ்வளவுதான். அதுக்கு மேல எதுவும், நானும் நடுவில் நிறைய தடவை இங்க வந்திருக்கேன். நானும் அவனுக்கு கால் பண்ணல, அவனும் என்ன எனக்கு எதுவும் கால் பண்ணல. ஒரு நாள் பேசணும் அவன்கிட்ட. அதாவது ஒன்ஸ் வந்து நம்ம காலேஜ் ஸ்கூல்ல முடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த இது வரைக்கும் தான். அதுல இருந்து கொஞ்ச நாள் வந்து நம்ம எல்லாம் கான்டாக்ட்ல இருப்போம். அதுக்கப்புறம் எல்லாம் அவன் வந்து வேலையில வந்து பிஸியா இருப்பாங்க. அதுல நம்மளும் இப்ப ஒரு நம்ம வேலையில பிஸியா இருப்போம், அவங்க அவங்க வேலையில பிஸியா இருப்பாங்க. பட் எல்லாரும் அவங்கவுங்க வேலையில வந்து பிஸி ஆயிடுவாங்க. நம்ம அதுல வந்து எதுவுமே பண்ண முடியாது. நம்ம பேசுறத விட பாக்குறதுலாம் ரொம்ப ரேரா இருக்கும். எப்பயாவது ஒரு தடவை பாத்துக்கிட்டாதான் உண்டு. நம்ம பேசுறதே இங்க வந்து கஷ்டமா இருக்குது, எங்க பாக்குறது.